Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology first midterm exam ஒரு क्वेश्चन पेपर தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண क्वेश्चन பேப்பர். சோ நீங்க வந்து 12th biology first midterm exam உங்களுக்கு வந்து நடக்காம இருந்துச்சு அப்படினா இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே once வந்து டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. இதில இருக்கக்கூடிய क्वेश्चंसும் இம்பார்ட்டன்டான क्वेश्चंस தான். அதனால இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வந்து பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜி சாப்டர் வைஸா அப்லோட் பண்ணிட்டோம். அதேபோல இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா வீடியோ லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. பயாலஜி பொறுத்தவரைக்கும் சாப்டர் வைஸா அதுக்கு அடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन both botany and zoology பயோபாட்னி பயோசுவாலஜி ரெண்டு மீடியத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பியூர் சயின்ஸ் பாட்னியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த क्वेश्चंस எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு இந்த क्वेश्चனும் படிச்சு பாருங்க. இதில் ஒரு சிம்பிளா டெஸ்ட் எழுதி பாருங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய क्वेश्चंसல ஒரு 70% ஆஃப் क्वेश्चंस வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்க. கேந்திரோஃபில்லி, போலன் கிட்டு, எண்டோதீலியம், இந்த பரிமாற்ற கலப்பு பிற்கலப்பு சரிங்களா, இதில் ஏதாவது क्वेश्चंस எல்லாமே எதிர்பார்க்கலாம். நமக்கு வந்து பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் 2 லெசன் தான். அதனால் அதெல்லாமே பாருங்கள். அதே போல் முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம் இந்த क्वेश्चंस கேட்கலாம். அல்லது கருப்பையோட அமைப்பு, சூழின் அமைப்பு, இந்த மாதிரியான क्वेश्चन வந்து கேட்கலாம். ஸோ 3 டயக்ராம் இருக்கும். லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விதியோட இருவிதிலை விதியோட அமைப்பு கேட்கலாம். அதனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகும். இந்த கருவுரா இனப்பெருக்கம், எண்டோதீசியம் மகரந்த பை வெளித்தொட தொடர்பு, முழுமை பெறா ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை வேறுபாடு, பல்கூட்டல்கள் இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப படத்தோட அமைப்பு, சூழின் அமைப்பு கேட்கலாம். அல்லது காற்று மகரந்த சேர்க்கை பண்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 2 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. இதில் 50 மார்க் கொஸ்டின் தான் சரிங்களா. முழுமையற்ற ஓங்குதன்மை ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று எழுதணும். நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம அப்லோட் பண்ண 5 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். இது மினிமம் 5 மார்க்ஸ். அதே மாதிரி பயோசுவாலஜியில் நான் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை லெசன் கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து காலாண்டு அரையாண்டுக்கு இதுக்குமே அப்லோட் பண்ணோம். ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம் லிங்க்கோட லிங்க்கு தரேன். அதில் நம்ம ஷேர் பண்ணோம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பாட்னி இதெல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. நீங்கள் டெலிகிராமில் செக் பண்ணால் உங்களுக்கு இருக்கும். 2 மார்க்ஸ் பாருங்கள். பயோசுவாலஜி இந்த அப்போலைசிஸ் கொஸ்டினு, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், பெர்மட்டோஜெனிசிஸு, கருக்குலை சிசுக்கொலை, லைனேஷனு, பாலிலி இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் எது மேம்பட்டது. மோஸ்ட்லி 50% புக் பேக் தான் பயாலஜி கொடுத்துருப்பாங்க. 3 மார்க்ஸ் பாருங்கள். முதிர்ந்த விந்தணு விந்து செல் படம், இங்கேயும் அதே மாதிரி தான் டயக்ராம் என்னாச்சும் ஒன்று கேட்பாங்க. விந்து செல் அல்லது அண்ட செல் இந்த மாதிரி கேட்பாங்க. சீம்பால் என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம், பணுக்குட துளைப்பு, விந்து குழல் தடை, கருக்குழல் தடை, அந்த எரிஸ்டோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டரிஸ் இந்த மாதிரியான கொஸ்டினு. அதுக்கு நிக்நேமும் இருக்கும், அதையும் பார்த்துங்க. அதே போல் இந்த கண்ணு இனப்பெருக்கம்லாம் திருப்பி கேட்குற கொஸ்டின், அதனால் அது கொடுத்துருக்கு. இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் இதுவும் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 லெசன் 5 மார்க்ஸ் எடுக்கணும். பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை நீங்கள் வந்து பார்த்து படிச்சிங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.